Good morning to the all students. Today class is social. The topic is lithosphere 1 endogenetic process. So already talk about this lesson. Today internal process I will see you. The internal process generate heat and enjoy materials from deep below the earth crust. Internal radioactivity is the principal source of a power for this process. So என்ன அப்படின்னா internal process அப்படின்றது பூமிக்கு அடியில் எர்த் கிரஸ்டில் வந்து என்னென்ன நடக்குது, ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் என்ன, டீப் ஆழத்தில் என்ன இருக்குது, ரேடியேட்டி என்ன, அதோட கொள்கைகள், சோர்ஸ், என்ன, பவர்ஸ் என்ன, எல்லா ப்ராசஸையும் பற்றி பார்க்குறது தான் வந்து இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேட் டெக்டான்ஸ்னால் என்ன? The lithosphere is divided into number of huge slabs of rocks called the Deccan Plateau. ஸோ லித்தோஸ்பியர் வந்து நிறைய டிவிஷன்ஸாக வந்து ஸ்லாப்பாக வந்து பிரிக்கிறாங்க. பாறைகளை வந்து ஒவ்வொரு ஸ்லாப்பாக பிரிக்கிறாங்க. அந்த ஸ்லாப்புக்கு தான் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா டெக்கான் பிளாட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. திஸ் டெக்கான் பிளேட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு மேஜர் அண்ட் மைனர் பிளேட்ஸ். இது டெக்கான் பிளேட்ஸ் வந்து ஏதோ மேஜர் பிளேட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க, மைனர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. த பிளேட்ஸ் ஃப்ளோட் இண்டிபெண்டன்ட்லி ஓவர் த மேண்டில். இந்த பிளேட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வந்து தனிமையாக இருக்குது அப்படின்னா மேண்டில் கிரஸ்ட்டுக்கு அடுத்த மேண்டில் பகுதியில் மேலே வந்து இருக்குது. Collections of this plate produce mountain ranges and other irregular surface feathers both of land and the ocean floor. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து என்ன, இந்த பிளேட்ஸ் எல்லாமே மவுண்டெயின் ரேஞ்சில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஸோ இர்ரெகுலரான ஒரே மாதிரி சர்ஃபேஸ் இல்லாத வெவ்வேறு சர்ஃபேஸ் ஃபெதர்ஸில் வந்து லேண்டாக இருந்தாலும் சரி, ஓஷன் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து இந்த பிளேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பினோமினன் இஸ் கால்டு த பிளாட் டெக்டான்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாட் டெக்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மூமெண்ட் ஆஃப் த டெக்டான் பிளேட்ஸ் இஸ் டியூ டு தெர்மல் எனர்ஜி அண்ட் த மேண்டில். ஸோ இதில் என்ன, மேண்டில் என்னென்னா தெர்மல் எனர்ஜினா அணுமின்னிலை. ஸோ அந்த பிளேட்ஸ் அது வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. நவ் வி ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த பிளேட் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஸ் டு எர்த்குவைக் அண்ட் வல்கனோ ஆக்டிவிட்டி. ஸோ என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது என்ன, இந்த பிளேட் மூமெண்ட்டை எர்த்குவைக்கும் வல்கனோ ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த பிளேட் மூமெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளேட் மூமெண்ட்டை வச்சு தான் வந்து என்ன ஆகுனா எர்த்குவைக் எப்போ வருது, வல்கனோஸ் வந்து விடிக, அதை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ்? கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ், டைவர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன? Here the plate movements towards each other and sometimes a plate sink under another. The location where the sinking of plate occurs is called the subduction zone, fold மவுண்டன் ஹிமாலயஸ். ஸோ கன்வர்ஜென்ட் பிளேட் அப்படின்றது வந்து இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பாருடா. ஸோ இந்த பிளேட் மூமெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த பிளேட்குள்ளேயே சிங்க் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளேயே வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டின மாதிரி வந்து இருக்குது. அனதருக்கு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பார், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்னென்னா கன்வர்ஜென்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளேட்ஸ் வந்து சப்டியூஷன் ஜோனில் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளாக என்னன்னு சொல்லலாம், ஃபோல்ட் மவுண்டைன், ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஃபோல்ட் மவுண்டைன், மடிப்பு மலையை வந்து உதாரணமாக சொல்லலாம். ஸோ அந்த மடிப்பாக மலைகள் வந்து இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் அதுதான். ஸோ டைவர்ஜென்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா plates pulls away from each other as magma push up from the mantle. Example mid-Atlantic. இந்த பிளேட் வந்து அழுத்தம் கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா மேக்மா வெளியே வருது, எரிக்குழம்பு வந்து வெளியே வருது. ஸோ இது மேண்டில் பகுதியிலேருந்து. இது எங்கே இருக்குது அப்படின்னா மிட் அட்லாண்டிக் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது கன்வர்சேஷன் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ். இது வந்து தேர்ட் ஒன். ஹியர் த பிளேட் ஸ்லைட் ஹரிசாண்டலி பாஸ்ட் ஈச் அதர். ஸோ இது என்ன அப்படின்னா ரெண்டும் வந்து ஹரிசாண்டலில் வந்து ஒன்று மேலவும் ஒன்று கீழவும் வந்தக்குள்ளே அது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வர்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிக் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சான் அண்ட்ரன்ஸ் ஃபால்ட் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது கீழே வரக்குள்ளே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்ட்ரியாக மாறுது, மேலே போக்குள்ளே வந்து எர்த்குவைக்காக வந்து மாறுது. ஸோ புரிஞ்சிச்சாடா? ஓகே. மூமெண்ட்ஸ் ஆஃப் த
காண்டினென்டல் பிளேட்ஸ். எப்படி காண்டினென்டல் பிளேட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது? டியூ டு த லேட்ரல் compression force, the plates are forced to move upwards and downwards. This is called the folding mountain. Formed by the folding are called the fold mountain. The process of folding creates lofty mountain range such as Himalayas and the Alps. ஸோ என்ன அப்படின்னா இந்த கம்பர்ஷன் ஃப்ளோட்ஸ் வந்து அந்த பிளேட்ஸில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கக்குள்ள மேல் பகுதியாகவும் கீழ்ப்பகுதியாகவும் மூவ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது மூவாக என்ன ஆகுது அப்படின்னா மடிப்புகளாக வந்து உருவாகுது. அதை தான் நம்ம ஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் ஃபோல்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் வந்து ஃபோல்டிங் எப்போ க்ரியேட் ஆகுது அப்படின்னா, லாஃபி மவுண்டன்ஸில் தான் வந்து அதிகமாக ஹிமாலயாஸில், ஆல்ப்ஸ் மவுண்டனில் இந்த பகுதிகளில் தான் அதிக மடிப்பு மலைகள் வந்து காணப்படுது. அக்கார்டிங் டு த பிளேட் tectons, the plates are in consisting motions which an average range of few centimeters per year. The movement might seem slow, but over millions of years the plates and the continents regions on the move a long way. For example, about 250 million years ago the Indian plates was a part of the Gondwana land, which comprised of the modern Africa, Australia, Antarctica and South America. ஸோ இந்த பிளேட் டெக்டான்ஸ் அப்படின்ற பிளேட் வந்து என்னென்னா ஆவரேஜாக வந்து ஃபியூ இயர்ஸாகவே வந்து கண்டினியூஸாக வந்து இருக்கக்கூடியதான். இந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ மில்லியன் இயர்ஸ்க்கு மேலேயும் இந்த மூமெண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த பிளேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாங்காகவே ரொம்ப நாள் வந்து நீண்டு இந்த காண்டினென்ட்டில் வந்து ரொம்ப நாள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 250 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்தியன் பிளேட்டில் வந்து ஒரு பார்ட் தான் எது அப்படின்னா கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இல்லாத அதை கம்பேர் பண்ணக்குள்ள ஆப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், அண்டார்டிகாவில் அண்ட் சவுத் அமெரிக்கா இது மாதிரி பகுதிகளில் வந்து நிறைய என்ன இருக்குது அப்படின்னா மடிப்பு மலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே. Approximately 140 million years ago, the Indian plates broke away from the ancient supercontinent Gondwana and began move the north and the coordinated with Asia. These collisions with the erosion plates along the boundaries between India and Nepal formed the organic belt that created the Tibetan Plateau and widely ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஸோ என்னென்னா அப்ராக்சிமேட்டில் 140 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியன் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சி என்ன ஏன்ஷியன் பகுதி பழமையான இந்தியாவில் இருந்து கோண்ட்வானா பிளான்ட்லேருந்து ஒரு பகுதி வந்து உடஞ்சி போய் எந்த பக்கம் நார்த்தன் பகுதியான கொலாட் ஆசியா அந்த பகுதிக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த கொலாட் அப்படின்றது வந்து என்னென்னா எருஷியா பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்தியா நேபாள் பவுண்ட்ரியில் வந்து இருக்குது. இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் உள்ள எல்லை பகுதிகளில் வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஆர்கானிக் பெல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கே கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டியூவில் வந்து ஆகி நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. புரிஞ்சிருக்கும். ஓகே புரிஞ்சிருச்சா? ஓகே, ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க். த ஹோம்ஒர்க் இஸ் ரைட் paragraphல வந்து describe the structure of the earth. This is the homework and write it. Send me in your WhatsApp group. Thank you.